அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அருமை மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் பருவம் 3, தமிழ் மொழி பாடம் 3, வாரம் 4, பாடம் 4, பராபர கன்னி. குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் எழுதிய பராபர கன்னி என்கிற நூலிலிருந்து நாம் பாடப்பகுதிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்பில் முதல் கன்னியை பார்த்தோம். கன்னி என்றால் 2 அடிகளால் பாடப்படும் பாடல் என்று பொருள். பரம் என்றால் மேலானது, பராபரம் என்றால் மேலானதற்கெல்லாம் மேலானது. உலகில் நாம் காணுகிற பொருள்களுக்கெல்லாம் ஆதாரமானது, முதன்மையானது, அதைத்தான் பராபரம் என்று சொல்லுகிறார். அதை இறைநிலை என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அண்டம் புவனம் என்றும் ஆடும் திரு கூத்தினை யான் கண்டு மகிழ்ந்திடவே காட்டாய் பராபரமே என்று முதல் கன்னியில் குறிப்பிட்டிருந்தார். அண்டத்திற்கும் பூமிக்குமாக இறைநிலையே நீ நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த செயற்பாடுகளை எல்லாம் நான் பார்த்து மகிழ அந்த வாய்ப்பை கொடு இறைநிலையே என்று முதல் கன்னியில் வேண்டிய செய்தியை பார்த்திருந்தோம். இரண்டாவது கன்னி ஆதியாய் ஆண்டவனாய் அத்ததுவாய் நின்ற பெருஞ்சோதியாய் நின்மலமாய் சூழ்ந்தாய் பராபரமே என்று இரண்டாவது கன்னியில் குறிப்பிடுகிறார். இந்த கன்னியை எவ்வாறு பிரித்து வாசிப்பது என்பதை நீங்கள் முதலில் கவனிக்க வேண்டும். ஆதியாய், ஆண்டவனாய், அத்து அதுவாய், நின்ற பெருஞ்சோதியாய், நின்மலமாய் சூழ்ந்தாய் பராபரமே. ஆதியாய், ஆதி என்றால் முதன்மை, முதல் என்று பொருள். ஆதி அந்தம், அந்தம் என்றால் இறுதி, ஆதி என்றால் முதன்மை. இந்த பூமிக்கு, பிரபஞ்சத்திற்கு முதன்மையாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் அவர்தான் ஆதி இறைவன். இந்த பூமியிலே 6 அறிவு கொண்ட மனிதர்கள் வரைக்குமான உயிரினங்கள் இருக்கின்றன. அதற்கு முன்பாக 5 பௌதீகங்கள் தோன்றி இருக்கின்றன. 5 பௌதீகங்கள். முதல் நிலைதான் வெட்டவெளி, சுத்தவெளி என்று சொல்லுவார்கள். பிரபஞ்சத்தினுடைய ஆதி நிலை என்பது வெட்டவெளி. அந்த வெட்ட வெளியாகிய சுத்த வெளியில் இருந்துதான் நிலம், நீர், காற்று, நெருப்பு என்கிற பௌதீகங்கள் எல்லாம் தோன்றின. நிலம், நீர், காற்று, நெருப்பு என்பதோடு ஆகாசம், ஆகாயம் என்கிற ஒன்றை சேர்த்து 5 பௌதீகங்களாக நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அந்த 5ஐயும் பூதங்கள், ஐம்பூதங்கள் என்று சொல்லுகிற ஒரு வழக்கும் ஏற்பட்டிருக்கிறது. பௌதீகம் என்றால் இயற்பியல் என்று பொருள். ஆதியாகிய சுத்த நிலையிலிருந்து, சுத்த வெளியிலிருந்து 5 பௌதீகங்கள் தோன்றி அதிலிருந்துதான் ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் உள்ள உயிரினங்கள் தோன்றி இருக்கின்றன. ஆக உயிரினங்களின் தோற்றத்திற்கும் பௌதீகங்களின் தோற்றத்திற்கும் முதன்மையாக இருப்பது எது என்று சொன்னால் அந்த சுத்த வெளிதான், இந்த இறை நிலைதான். அதைத்தான் ஆதியாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவனாய், ஆண்ட அவன், ஆளுகிற அவன், ஆளும் அவன்.
முக்காலத்திற்கும் உரியவன் அவன். வினைத்தொகை என்று ஒன்று தமிழ் இலக்கணத்தில் உண்டு. வினைத்தொகை என்று சொன்னால் காலம் கறந்த பெயரெச்சம் என்றும் குறிப்பிடப்பெறும். 3 காலத்திற்கும் உரியதாக வரும். நாம் பள்ளி நாட்களில் எல்லாம் படித்திருப்போம். ஊறுகாய், ஊறின காய், ஊறுகிற காய், ஊறும் காய் என்று. ஆண்டவன் நம்மையெல்லாம் ஏற்கனவே ஆண்டவர், இப்பொழுதும் ஆளுபவர், ஆளுகிறவர், எதிர்காலத்திலும் அவர் ஆளுவார். அப்படிப்பட்டவர்தான் இறைவன். நம்மை ஆண்டு அருள் செய்தவர். நாம் எத்தனை தவறுகள் செய்தாலும் அத்தனையிலிருந்தும் நம்மை பக்குவப்படுத்தி ஒரு நெறிப்படுத்தி முறைப்படுத்தி வாழ்வித்துக் கொண்டிருப்பவர். முழுமை நோக்கிய பயணத்தை செய்து கொண்டிருப்பவர். நாம் முழுமை நோக்கிய பயணத்திற்கு வழிகாட்டுபவர். உலகத்தில் உள்ள எல்லோரையும் சரிசமமாக ஆளுபவர். அதனால்தான் அந்த ஆண்டவனாய் ஆளுகிற நபராக இருப்பவரும் இறைவன் தான். நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், நான் இந்நாட்டின் அமைச்சன், முதலமைச்சன் என்றெல்லாம் இது போன்ற பல்வேறு பொறுப்புகளில் எது எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி எல்லோரையும் ஆளுபவர் அந்த இறைவன் தான் என்கிற பொருள்பட ஆதியாய் ஆண்டவனாய் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? அத்து அதுவாய், எஃது உலகிலுள்ள அத்தனை பொருள்களாக, உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் இருக்கின்றன அல்லவா? அத்தனை பொருளாக இருப்பவனும் யார்? இறைவன் தான். அவன் படைத்த அத்தனை பொருள்களுக்குள்ளும் ஒரு ஒழுக்கம் உண்டு, ஒரு முறைமை உண்டு. இந்த பிரபஞ்சம் எப்படி ஒரு முறைமைக்கு உட்பட்டு மிக துல்லியமாக இயங்குகிறதோ அதுபோன்று இறைநிலையால் படைக்கப்பட்ட அத்தனை மாந்தர்களும் அவரவர்களின் செயல்களுக்கு ஏற்ப துல்லியமாக வாழுவார்கள். நமக்கு நாமே சிந்திக்கக்கூடிய அந்த தன்மையும் கொடுத்து, செயல்படுகிற தன்மையையும் கொடுத்து, நாம் சிந்தித்து செயல்படுவதற்கேற்ற விளைவையும் கொடுத்து, அதை அனுபவிக்கிற வாய்ப்பையும் கொடுத்து ஒரு திருக்கூத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார். உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களிடத்தும் ஒழுக்கம் உண்டு. அதில் உயர்ந்த ஒழுக்கத்தை உடையவை என்பதைத்தான் நாம் உயர்திணை என்று குறிப்பிடுகிறோம். உயர்வு அல்லாத ஒழுக்கத்தை உடையவை எல்லாம் அஃறிணை என்று குறிப்பிடுகிறோம். திணை என்றால் ஒழுக்கம். உயர்ந்த ஒழுக்கத்தை உடையவை உயர்திணை, உயர்வு அல்லாத ஒழுக்கத்தை உடையவை அஃறிணை. ஆக அஃது அதுவாய் உலகில் உள்ள பொருள்களாக இருக்கக்கூடிய நிலைகளாய் இறைவா நீதான் இருக்கிறாய். நின்ற பெருஞ்சோதியாய், சோதி வெளிச்சம். ஒவ்வொரு பொருளும் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது அல்லவா? உலகில் உள்ள அத்தனையும் இரண்டாக பகுக்கலாம். கண்ணுக்கு தெரிவன, கண்ணுக்கு தெரியாதன. கண்ணுக்கு தெரிகிற பொருள்களாக இருக்கக்கூடியவரும் இறைநிலைதான், அந்த இறைவன் தான். அதைத்தான் நின்ற பெருஞ்சோதியாய் என்று சொல்லுகிறார். நின்மலமாய், நின்மலம் உருவம் அல்லாதது, அருவம், சுத்த வெளி, அழுக்கற்ற இறைவன், உருவமற்ற நிலை. ஆக உருவத்தோடு கூடிய பொருள்களாக காட்சி தருபவரும், உருவம் அல்லாத வெட்ட வெளியாக சுத்த வெளியாக இருப்பவரும், இப்படி எங்கும் சூழ்ந்து இருக்கிறாய் பராபரமே என்று அந்த இறைநிலையை குறிப்பிடுகிறார். இந்த பிரபஞ்சத்தினுடைய முதன்மையானவராக, உலகில் உள்ளவர்களை ஆளுகிற நபராக, காணும் பொருட்களாகவும் காணாத வெட்ட வெளியாகவும் இப்படியாக நீ சூழ்ந்து இருக்கிறாய் பராபரமே, இதுதான் உன் நிலை. இப்படியெல்லாம் மிகச்சிறந்த உண்மைகளை எடுத்து சொல்லி இருக்கிற ஒரு காரணத்தினாலே
குணங்குடியாரை நாம் ஒரு சித்தர் என்று கூறுவதில் தவறு இல்லை. இறைநிலையை எவ்வளவு துல்லியமாக இந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். ஆதியாய், ஆண்டவனாய், அத்து அதுவாய் நின்ற பெருஞ்சோதியாய், நின்மலமாய் சூழ்ந்தாய் பராபரமே. ஆக நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், நாம் தனிமையில் இருக்கும்போது நம்மை யாருமே கண்காணிக்கவில்லை, நாம் என்ன செய்தாலும் யாருக்கும் தெரியாது, அதே போன்று நாம் என்ன நினைத்தாலும் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்களே, அதே போன்றுதான் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு நேரம் நம்மை தாண்டி அது வெளிப்பட்டு விடும். அன்பிற்கும் உண்டோர் அடைக்கும் தாழ் என்று கேட்டாரே வள்ளுவர். அன்பிற்கு எப்படி அடைக்கும் தாழ் இல்லையோ, அன்புடையவருக்கு ஒரு துன்பம் வந்த போது நாம் என்ன நினைத்தாலும் அந்த அன்பை அடைக்க வைக்க முடியாதாம். அந்த கண்ணீரானது வெளிப்பட்டு நம்முடைய அன்பை அது வெளிப்படுத்தி விடுமா. இதே போன்றுதான் நாம் எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் ஒரு சமயம் எல்லோருக்கும் தெரியும்படியாக நிச்சயமாக அது வெளிப்படும். ஆக எண்ணத்திலேயே நாம் பக்குவம் அடைய வேண்டும். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறவர் தான் அந்த பரம்பொருள் பராபரமே என்று அந்த இறைநிலையை துதித்து அவர் வேண்டுகிற தன்மையை இந்த இரண்டாவது கண்ணியில் பார்க்கின்றோம். ஆதியாய், ஆண்டவனாய், அத்து அதுவாய், நின்ற பெருஞ்சோதியாய், நின்மலமாய் சூழ்ந்தாய் பராபரமே. என்ன பொருள்? நீங்க எழுதணும். ஒவ்வொரு கண்ணியையும் பாடத்தை நீங்கள் தெளிவாக கவனித்து புரிந்து கொண்டு ஒரு பொருளை நீங்கள் எழுத வேண்டும். முதல்வனாய் என்னை ஆண்டு அருளினவனாய் அவ்வளவு பொருள்களாய் நின்ற பெருஞ்சோதியாய் இருந்த நிர்மலனே பராபரமே என்று குறிப்பிடுகிற இந்த செய்தியை குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்களின் இரண்டாவது கண்ணி வழியாக நாம் தெரிந்து கொண்டோம். முதல் கண்ணியில் இறைவனுடைய செயல்கள் தான் அனைத்துமாக இருக்கிறது, அதை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டார். கேட்டுவிட்டு இறைநிலையினுடைய வலிமையை இங்கு புலப்படுத்துகிறார். முதல் கண்ணியில் என்ன பார்த்தோம்? அண்டம் புவனம் என்றும் ஆடும் திரு கூத்தினை யான் கண்டு மகிழ்ந்திடவே காட்டாய் பராபரமே. அடுத்து வலிமையை சொல்லுகிறார், அவருடைய வலிமையை. ஆதியாய், ஆண்டவனாய், அத்து அதுவாய், நின்ற பெருஞ்சோதியாய், நின்மலமாய் சூழ்ந்தாய் பராபரமே என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அடுத்து அவர் என்ன கேட்க போகிறார்? அடுத்த கண்ணியில் பார்ப்போம் என்று சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை.